லக்னம். இந்த கும்ப லக்னத்திற்கு சுக்கிர திசை வரக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். சுக்கிரன் உங்களுக்கு ஒரு விதத்துல கும்பம், மிதுனம், மேஷம், ரிஷபம் 4 கூடையவராக இருந்தாலும் சரி, அல்லது 9 கூடையவராக இருக்கிற சூழ்நிலையில 9ஆம் இடம் உங்களுக்கு பாதகம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பாதகமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் ஒரு விதத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா தன்னுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால், தன்னுடைய நட்சத்திரம் என்ன, பரணி, பூரம், பூராடத்தில் சுக்கிரன் என்று ஒரு தசை நடத்திவிட்டால் அந்த காலகட்டங்கள் அவர்களுக்கு ஏறுமுகமான வாழ்க்கை, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், திருமண வாழ்க்கையில் ஒரு மனமகிழ்ச்சி, வேலை வாய்ப்பில் வருமானம், இப்படி பல்வேறு விதத்தில் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டங்கள் தான் ஒருத்தருக்கு பாக்கியம், அதிர்ஷ்டம், பெயர் இதெல்லாமே தேடி வரும். பணம் 4 காசு பணங்காசு கூட சம்பாரிச்சு மிச்சம் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கையை நடத்துவாங்க. இந்த கும்பலக்கணத்திற்கு சுக்கிர திசை, அதாவது மனைவி வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம். மனைவி வந்தாலே, சுக்கிர திசை வருதோ வரலையோ, அதற்கு முன்னால் வாழ்நாளில் பின்தங்கி இருந்தா கூட மனைவிங்கிற ஒரு கிரகம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நிலம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க. மனைவி வந்ததுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம் வரும். மனைவியின் மூலம் பண வருவாயை கொடுக்கும். மனைவி ஒரு இறைவன் கொடுத்த வரமாக இந்த லக்னத்திற்காரர்களுக்கு மாறும். அதுவே தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் அந்த கிரகம் அவர்களை உட்கார வச்சு தொழிலை கொடுத்து, நல்ல அறிவை கொடுத்து, நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுத்து, நல்ல பணத்தை கொடுத்து, குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்து சாப்பாடு போடுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.